ஹரே கிருஷ்ணா. பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பகுதி தொடர்ச்சி. பெயரில்லாத மதம். இப்போது ஹிந்து மதம் என்று ஒன்றை சொல்கிறோமே, இதற்கு உண்மையில் இந்த பெயர் கிடையாது. ஹிந்து என்றால் அன்பு என்று அர்த்தம். ஹிம்சையை தூஷிப்பவன் ஹிந்து என்று சிலர் சொல்கிறார்கள். இது சமத்காரமாக சொல்வதேயாகும். நம்முடைய பழைய சாஸ்திரம் எதிலும் ஹிந்து மதம் என்ற வார்த்தையே கிடையாது. ஹிந்துக்கள் என்பது அந்நிய நாட்டினர் நமக்கு வைத்த பெயர்தான். மேல்நாட்டுக்காரர்கள் சிந்து நதியை கடந்தே நம் பரத நாட்டுக்கு வர வேண்டியிருந்ததல்லவா? ஆனபடியால் சிந்துவை இந்து என்றும் அதை அடுத்த நாட்டை இந்தியா என்றும் அதன் மதத்தை இந்து என்றும் குறிப்பிட்டார்கள். ஒரு தேசத்துக்கு பக்கத்தில் உள்ள சீமையின் பெயராலேயே அதை அடுத்துள்ள சீமைகளையும் சேர்த்து குறிப்பிடுவதுண்டு. வேடிக்கையாக ஒன்று சொல்கிறேன். வடதேசத்தில் பைராகி என்று யார் வந்து யாசகம் கேட்டாலும் உடனே பிச்சை போட்டு விடுவார்கள். நம் தென்னாட்டு ஜனங்கள் அப்படி செய்வதில்லை என்று பைராகிகளுக்கு குறை. அவர்கள் ஒரு பாட்டு பாடுகிறார்கள். அதில் இல்லா போபோ கஹே தெலுங்கி என்று ஒரு வரி வருகிறது. தெலுங்கர்கள் பிச்சை இல்லை போப்போ என்று விரட்டுவதாக சொல்கிற பாட்டு. தெலுங்கர்களானால் வெள்ளு வெள்ளு என்றுதான் சொல்வார்களே என்றே போப்போ என்று சொல்ல மாட்டார்கள். போ என்பது தமிழ் வார்த்தை. தமிழர்கள்தான் அப்படி சொல்வார்கள். பின் பைராகி பாட்டு இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன? வடதேசத்தை விட்டு பைராகிகள் கீழே வரும்போது முதலில் தெலுங்கு தேசம் வருகிறது ஆனபடியால் அதற்கு பிறகு வரும் தமிழ்நாட்டையும் தெலுங்கு தேசமாகவே கருதிவிட்டார்கள் இந்த பைராகிகள். தமிழ்நாட்டை தெலுங்கர்கள் அரவநாடு என்பதும் கூட இதே மாதிரிதான். ஆந்திர தேசத்தின் கீழே உள்ள சிறிய பகுதிக்கு அர்வா தேசம் என்று பெயர். அப்புறம் வரும் பகுதிகளுக்கும் அதே பெயரை வைத்து விட்டார்கள். இந்த ரீதியில் தான் சிந்து பிரதேசத்தை கண்ட அந்நியர்களும் அதை எடுத்து வந்த பாரத தேசம் முழுவதையும் ஹிந்து தேசமாக்கிவிட்டனர். ஆனால் ஹிந்து என்பது நமது பூர்வீக பெயர் அல்ல. வைதிக மதம், சனாதன தர்மம் என்றெல்லாம் சொல்கிறோமே, அவைதான் பெயரா என்றால் அதுவும் இல்லை. நம்முடைய ஆதார நூல்களை பார்க்கும்போது இந்த மதத்துக்கு எந்த பெயருமே குறிப்பிடப்படவில்லை. இதை பற்றி நினைத்த போது எனக்கு ரொம்பவும் குறையாக இருந்தது. இது இப்படி இருக்கட்டும். ஒரு நாள் யாரோ ராமு வந்திருக்கிறான் என்று என்னிடம் சொன்னார்கள். உடனே நான் ஏதோ நினைவில் எந்த ராமு என்று கேட்டேன். எந்த ராமுவா? அப்படியானால் ராமுக்களில் பல ராமுக்கள் இருக்கிறார்களா என்று எதிர்கேள்வி கேட்டார்கள். அப்போதுதான் எனக்கு பழைய ஞாபகத்தில் இப்படி கேட்டுவிட்டோமே என்று தெரிந்தது. எங்கள் ஊரில் ராமு என்ற பெயரில் 4 பேர் இருந்தார்கள். எனவே அவர்களுக்குள் வித்தியாசம் தெரிந்து கொள்வதற்காக கருப்பு ராமு, சிவப்பு ராமு, நெட்டை ராமு, குட்டை ராமு என்று சொல்வது பழக்கம். அதே நினைவில்தான் ஒரே ஒரு ராமு இருந்த ஊரிலும் எந்த ராமு என்று கேட்டுவிட்டேன். ஒரே ராமு இருக்கிற இடத்தில் எந்த அடைமொழியும் போட வேண்டியதில்லை. நம் மதத்திற்கு ஏன் பெயர் இல்லை என்பது உடனே புரிந்துவிட்டது. பல்வேறு மதங்கள் இருக்கிற போதுதான் ஒன்றிலிருந்து ஒன்னொன்றுக்கு வித்தியாசம் தெரிவதற்காக பெயர் கொடுக்க வேண்டும். ஒரே மதம்தான் இருந்தது என்றால் அதற்கு பெயர் எதற்கு? நமது மதத்தை தவிர மற்ற மதங்கள் ஒரு மகா புருஷரின் பெயரில் ஏற்பட்டவை. அந்த பெயருக்கு முன் அந்த மதம் இல்லை. புத்த மதம் என்றால் அது கௌதம புத்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. எனவே அவருக்கு முன் அது இல்லை என்கிறது. ஜைன மதம் என்றால் அது மகாவீரர் எனப்படும் ஜீனரால் ஸ்தாபிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மதம் என்றால் கிரைஸ்டினால், அதாவது இயேசு கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்று இப்படி ஒவ்வொரு மதமும் ஒரு பெரியவரால் உண்டாக்கப்பட்டது என்று தெரிகிறது. அந்த பெரியவர் இதை ஏற்படுத்தினார் எனும் போதே அவருக்கு முன்னால் இது இல்லை என்று தெரிகிறது. இவ்வளவு மதங்களும் உண்டாவதற்கு முன்பே நம் மதம் இருந்திருக்கிறது. இந்த ஒரு மதமே உலகமெல்லாம் பரவி இருந்தது. இதை தவிர வேற மதம் இல்லாததால் இதற்கு பெயர் குறிப்பிட வேண்டிய அவசியமே இருக்கவில்லை. இதை அறிந்தவுடன் முன்பு எனக்கு இருந்த குறை மறைந்தது. அதோடு இந்த மதத்தை பற்றி கௌரவ புத்தியும் உண்டாயிற்று. சரி, இந்த மதம்தான் ஆதி மதம் என்றே இருக்கட்டும். அந்த ஆதி காலத்தில் இதை ஸ்தாபித்தவர் யார் என்று கேள்வி வரும். பெயரில்லாத நம் மதத்தை யார் ஸ்தாபித்தார் என்று பார்த்தால் எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அப்படி ஒரு ஸ்தாபகரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பிரம்மசூத்திரம் செய்த வியாசரை சொல்லலாமா? கீதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லலாமா என்றால் அவர்களும் தங்களுக்கு முன்னரே இருக்கின்ற வேதங்களை பற்றி சொல்கிறார்கள். சரி, இந்த வேத மந்திரங்களை செய்த ரிஷிகளை ஸ்தாபகர்கள் என்று சொல்லலாமா என்று பார்த்தால் அவர்களோ நாங்கள் இந்த வேதங்களை செய்யவில்லை என்கிறார்கள். பின்னே உங்கள் பேரில் தானே மந்திரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன.
ஒவ்வொரு மந்திரத்தையும் உபதேசிக்கின்ற போது அவற்றுக்கு உங்களில் ஒரு ரிஷியின் பெயரை சொல்லித்தானே தலையை தொட்டுக் கொள்கிறோம் என்று கேட்டால், அந்த ரிஷிகள் எங்கள் மூலம்தான் இந்த மந்திரங்கள் லோகத்துக்கு வந்தன என்பது வாஸ்தவம். அதனால்தான் எங்களை மந்திர ரிஷிகளாக சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் மூலம் வந்ததே ஒழிய நாங்களே அவற்றை செய்யவில்லை. நாங்கள் அப்படியே மனமடங்கி தியான நிஷ்டையில் இருக்கிற போது இந்த மந்திரங்கள் ஆகாயத்தில் எங்கள் முன்னே தெரிந்தன. நாங்கள் அவற்றை கண்டவர்கள், அதாவது மந்திர ரஷ்டா செய்தவர்கள், மந்திர கர்த்தா அல்ல என்கிறார்கள். சகல சப்தங்களும் ஆகாசத்திலேயே பிறந்திருக்கின்றன. அவற்றிலிருந்தே சிருஷ்டி உண்டாயிற்று. இதைத்தான் ஸ்பேஸில் ஏற்பட்ட வைப்ரேஷன்களால் பிரபஞ்சம் உண்டானதாக சயின்ஸில் சொல்கிறார்கள். ரிஷிகள் தங்களது தபோ மகிமையால் இந்த சிருஷ்டியிலிருந்து ஜீவர்களை கடை தேற்றுகிற சப்தங்களை ஆகாசத்தில் மந்திரங்களாக கண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்ததல்ல இம்மந்திரங்கள். புருஷர் எவரும் செய்யாத அபௌருஷேயமாக இந்த வேதங்கள் ஆகாச ரூபமான பரமாத்மாவிலேயே அவரது மூச்சுக்காற்றாக இருந்தவை. அவற்றையே ரிஷிஸ்டேஷர்கள் கண்டு உலகுக்கு தந்தார்கள். இப்படி தெரிந்து கொண்டால் நம் மதத்தின் ஸ்தாபகர் யார் என்று தெரியவில்லையே என்பதும் ஒரு குறையாக இல்லாமல் அதுவே பெருமைப்படுகிற விஷயமாகவும் இருக்கும். பரமாத்மாவின் சுவாசமாகவே இருக்கப்பட்ட வேதங்களை அனுஷ்டிக்கிற அனாதி மதத்தின் வாரிசுகளாக வந்திருக்கும் மகாபாக்கியம் நமக்கு கிட்டியிருக்கிறது என்ற பூரிப்பு அடைவோம். உலகம் பரவிய மதம். இப்போது ஹிந்து மதம் என்று சொல்லப்படுகிற நமது மதம் ஒன்றே ஆதியில் லோகம் முழுவதும் பரவியிருந்தது. அந்த ஒரே மதம் இருந்ததால் தான் அதற்கு தனியாக பெயர் வைக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அதனால்தான் நம்ம ஆதார நூல்களில் ஹிந்து மதத்துக்கு பெயரே இல்லை என்பது என் அபிப்பிராயம். மிக மிக பழங்கால புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களை பார்த்தால் எல்லா அந்நிய தேசங்களிலுமே நமது வேத சமய சம்பந்தமான அம்சங்களை நிறைய பார்க்கிறோம். உதாரணமாக கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்னால் எகிப்து தேசத்தில் 2 அரசர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை சாசனம் பூமிக்கடியிலிருந்து கிடைத்திருக்கிறது. அதில் மித்ரா வருண சாட்சியாக இந்த உடன்படிக்கை செய்யப்படுவதாக சொல்லி இருக்கிறது. மித்ரா வருணர்கள் நமது வேதத்தில் சொல்லப்பட்ட தேவதைகள். மடகாஸ்கரில் உள்ள ஊர்களில் 75% சமஸ்கிருத மூலத்திலிருந்தே வந்ததாக தெரிகிறது. ராமேஷஸ் என்ற ராஜ பெயருக்கும் நம் ராமனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பூகோளத்தின் கீழ்ப்பகுதியிலும் இத்தகைய அடையாளங்களே உள்ளன. மெக்சிகோவில் நமது நவராத்திரி பண்டிகையின் போது ஒரு உற்சவம் நடக்கிறது. அதற்கு ராமசீதா என்று பெயர். அங்கே பூமியை வெட்டும் இடங்களிலெல்லாம் பிள்ளையார் விக்கிரகம் அகப்படுகிறது. ஸ்பெயின் தேசத்தார் புகுந்து அந்த நாட்டை வசப்படுத்துவதற்கு முன் அங்கிருந்த பழங்குடிகள் ஆஸ்டெக்ஸ். இது ஆஸ்திக என்பதன் திரிவே. பெருவில் சரியாக விஷு புண்ணிய காலத்தில் சூரியாலயத்தில் பூஜை செய்கிறார்கள். இவர்களுக்கு பெயரே இன்காஸ். இனன் என்பது சூரியனுடைய பெயர். இனக்குலத்திலகன் என்று ராமனை சொல்கிறோமே. ஆஸ்திரேலிய பழங்குடிகள் நிர்வாணமாக ஆடுகிற படங்களை ஒரு புஸ்தகத்தில் பார்த்தேன். ஸ்பென்சர் கில்லன் என்பவர்கள் எழுதிய நேட்டிவ் டிரைப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆஸ்திரேலியா என்கிற புத்தகத்தில் 128, 129 என்ற எண்ணுள்ள படங்கள். அதன் கீழ் சிவா டான்ஸ் என்று போட்டிருந்தது. நன்றாக கவனித்து பார்த்தேன். ஆடுகிற ஒவ்வொருவர் நெற்றியிலும் 3வது கண் வரைந்திருக்கிறது. போர்னியோ தீவில் பிரம்மசிருஷ்டி முதல் யாருமே உள்ளே நுழைய முடியாத காடு, விர்ஜின் ஃபாரஸ்ட் என்று பெரிய ஒரு காட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் உள்ளே புகுந்து ஆராய்ச்சி செய்த போது நம் கிரந்த லிபியில் எழுதியது போல் ஒரு சாசனம் அகப்பட்டது. இதில் இன்ன மகாராஜா இன்ன யக்ஞம் செய்தான், இன்னவிடத்தில் யூபஸ்தம்பம் நட்டான், பிராமணர்களுக்கு கற்பக விருட்ச தானம் செய்தான் என்று கண்டிருக்கிறது. இதை யூபா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் முலவர்மன் ஆஃப் கொய்டி என்கிறார்கள். நம் மதத்தை ரொம்ப பரிகாசம் செய்த இங்கிலீஷ்காரர்கள் தான் இத்தனை விஷயங்களையும் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் விட எனக்கு தோன்றுகிற ஒன்றை சொல்கிறேன். வேடிக்கையாக இருக்கும். சகரர்கள் யாக குதிரையை தேடி பாதாளத்துக்கு வெட்டி கொண்டே போனார்கள். அப்போது உண்டான கடலே சகரர் பெயரில் சாகரமாயிற்று. கடைசியில் கபில மகரிஷியின் ஆசிரமத்துக்கு பக்கத்தில் குதிரையை கண்டார்கள். அவரே குதிரையை அபகரித்ததாக எண்ணி அவரை ஹிம்சித்தார்கள். அவர் திருஷ்டியினாலே அவர்களை பொசுக்கி சாம்பலாக்கி விட்டார். இது ராமாயண கதை. நம் தேசத்துக்கு நேர் கீழே உள்ள அமெரிக்காவை பாதாளம் என்று வைத்துக் கொண்டால் அங்கே இருக்கும் கபிலாரண்யம் மதுரை என்பது மருதை என்கிற மாதிரி
கபிலாரண்யமாக கலிபோர்னியாவாக இருக்கலாம். அதற்கு பக்கத்தில் குதிரை தீவு, ஹார்ஸ் ஐலாண்ட், சாம்பல் தீவு, ஆஷ் ஐலாண்ட் இவை உள்ளன. சஹரர் சாகரம் பற்றி இன்னொன்றும் தோன்றுகிறது. சஹாரா பாலைவனமும் ஒரு காலத்தில் கடலாக இருந்தது என்கிறார்கள். சாகரம்தான் சஹாராவயிற்றோ என்று தோன்றுகிறது. இப்படி உலகம் முழுக்க நம் மத சின்னங்கள் இருப்பதை பார்த்துவிட்டு நம்மவர்களில் சிலர் இங்கே இருந்து அங்கே போனார்கள், அந்த தேசத்தவர்கள் இங்கே வந்தார்கள், பலவித பரிவர்த்தனை ஏற்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றனர். எனக்கோ எல்லாவிடத்திலும் ஒரே தர்மம் தான் இருந்தது, இந்த சின்னங்கள் அங்கங்கேயே ஆதியில் இருந்தவர்களால் ஏற்பட்டவை என்றுதான் தோன்றுகிறது. சரித்திர காலம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு 2000-3000 வருஷத்துக்கு உட்பட்ட சான்றுகள் மற்ற தேசங்களில் கிடைப்பதை பார்த்து இந்தியர்கள் அங்கெல்லாம் சென்று அங்குள்ள பழைய நாகரிகத்தை அகற்றிவிட்டு அல்லது அதற்குள்ளேயே ஊறி போகிற மாதிரி இந்து நாகரிகத்தை புகுத்தி இருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் 4000 வருஷம் அதற்கும் முற்பட்ட காலங்களில் கூட வைதிக சின்னங்கள் பல தேசங்களில் இருக்கின்றன. அதாவது அந்த தேசங்களில் நாகரிக வாழ்வு சிவிலைசேஷன் தோன்றின போதே இந்த வைதீக அம்சங்கள் அங்கே இருந்திருக்கின்றன. இதற்கு பிற்பாடுதான் அந்த தேசத்து பழங்குடிகளுக்கென்று ஒரு மதமே தோன்றியிருக்கிறது. கிரீஸில் இப்படி ஒரு பூர்வீக மதம், பல தெய்வங்களுக்கு பிறகு பெரிய பெரிய கோயில் கட்டி வழிபடுகிற மதம் உண்டாயிற்று. அதிலும் வைதீக சம்பந்தமான அம்சங்கள் இருக்கின்றன. கிறிஸ்துவுக்கு முற்பட்ட காலத்தில் அவர் வாழ்ந்த பகுதிகளில் இருந்த செமிட்டிக், ஹிப்ரூ மதங்களிலும் வேத மதத்தில் இருக்கிற அம்சங்கள் ஒரு மாதிரி வர்ணாசிரம பிரிவினை உட்பட இருந்திருக்கின்றன. மெக்சிகோ போன்ற தேசங்களின் பழங்குடிகளுக்கு ஒவ்வொரு மதம் உண்டு. அவர்களும் வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தெய்வத்தன்மையை பார்த்து அவற்றை ஒவ்வொரு தேவதையாக வழிபட்டிருக்கிறார்கள். இந்த மதங்களில் எல்லாம் ஏகப்பட்ட சடங்குகளும் உண்டு. இப்போது நாகரிகத்தின் உச்சஸ்தானத்தில் இருந்த கிரீஸின் மதம் உட்பட இவை எதுவுமே இல்லை. இங்கெல்லாம் அநேகமாக கிறிஸ்தவ மதமே இருந்திருக்கிறது. ஜப்பான் வரை மத்திய ஆசிய, கிழக்காசிய நாடுகளில் பௌத்தம் பரவி இருக்கிறது. சில இடங்களில் இஸ்லாம் இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா வனாந்திரம் மாதிரியான பகுதிகளில் மட்டும் அந்தந்த தேசத்து ஆதி மதம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்ற மதங்கள் காட்டுக்குடிகளிடையில் மட்டும் இருக்கிறது. இப்படிப்பட்ட மிக பூர்வீக மதங்களிலேயே வைதிக அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதற்கு முன்னால் ஒரு விஷயம் தத்துவங்களை விளக்குகிற போது கதாரூபம், கதை உருவில் கொடுப்பதுண்டு. அப்போதுதான் அவை சுலபமாக பாமர ஜனங்களுக்கு புரியும். தத்துவம் அப்படியே பொது ஜனங்களிடம் ஏறாது. ஒன்று கதாரூபம் தர வேண்டும், அல்லது ஒரு சடங்காக அதை ஆக்கி காரியத்தில் செய்யும்படியாக பண்ண வேண்டும். இம்மாதிரி சமய கர்மானுஷ்டானங்களை செய்யும் போதே அவற்றின் உள்ளே சிம்பாலிக்காக இருக்கிற தத்துவங்கள் புரியும். சடங்குகள் எல்லாமே ரூபகம்தான். உள்பொருளை புரிந்து கொண்டாலே போதும். சடங்கே வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களோடு நானும் சேர்ந்து கொண்டு இதை சொல்லவில்லை. தனிப்பட்ட சடங்கு என்று வைத்துக் கொண்டாலே அதற்கு சக்தி உண்டுதான். இம்மாதிரியே புராண கதைகள் தத்துவ விளக்கம் மட்டுமே தான். அவற்றையே நிஜம் என்று நம்பக்கூடாது என்றும் நான் சொல்ல வரவில்லை. வாஸ்தவத்திலேயே நடந்த உத்தமமான சரிதங்கள் தான் இவை. அதே சமயத்தில் தானாகவே தத்துவங்களையும் நமக்கு காட்டிக் கொடுக்கின்றன. அதே போல் காரியமாக செய்கிற போதே நமக்கு ஒரு பலனை தந்து பிறகு எந்த பலனும் கோராத சித்த சக்தியை தந்து ஸ்ரேயஸை தருகிற சடங்குகளுக்குள் தத்துவார்த்தங்களும் இருக்கின்றன. ஆனால் நாள்பட்ட வழக்கத்தில் இப்படிப்பட்ட கதைகள் அல்லது சடங்குகள் அவற்றின் உள்ளுரை பொருளாக, அதாவது இன்னர் மீனிங் இருக்கப்பட்ட தத்துவங்களிலிருந்து விலகிவிடக்கூடும் அல்லது அதை மறந்தே போகக்கூடும். வெளி தேசங்களில் எத்தனையோ 1000 வருஷங்கள் மூலமான வேத மதத்தோடு சம்பந்தமே இல்லாமல் புதிய மதங்கள் வளர்ந்த போது இப்படித்தான் வைதிக தத்துவங்கள் உருமாறி இருக்கின்றன. நான் சொல்ல வந்த உதாரணத்திற்கு வருகிறேன். ஹிப்ரு மதங்களில் ஆதாம் ஈவால் கதை, ஏதம் அண்ட் ஈவ் என்று கேட்டிருப்பீர்கள். அறிவு மரம், ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்று ஒன்று இருந்தது. அதன் பழத்தை புசிக்க கூடாது என்பது ஈஸ்வராக்ஞை. ஆதம் அப்படியே சாப்பிடாமல் இருந்தான். ஆனால் ஈவ் அதை சாப்பிட்டாள். அதன் பிறகு வாழ்வோ தாழ்வோ அவளுக்கு என்ன சம்பவிக்கிறதோ அதுவே தனக்கும் சம்பவிக்க கூடும் என்று ஆதமும் அந்த பழத்தை சாப்பிட்டார் என்பது பைபிள் பழைய ஏற்பாட்டின் ஓல்ட் டெஸ்டமெண்ட் முதல் கதை. நம் உபனிஷத் தத்துவங்களில் ஒன்றுதான் இப்படி கதாரூபமாயிருக்கிறது. அப்படி ஆகும்போது காலம், தேசம் இவற்றின் மாறுபாட்டால் குளறுபடியும் உண்டாகி இருக்கிறது. மூல தத்துவமே மறைந்து போகிறார் போல. உபநிஷத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? பிப்பள மரத்தில் 2 பட்சிகள் இருக்கின்றன. ஒன்று பிப்பளத்தை சாப்பிடுகிறது, இன்னொன்று சாப்பிடாமல் மற்றதை பார்த்து கொண்டே இருக்கிறது என்று
உபனிஷத் சொல்கிறது. சரீரம்தான் இந்த விருட்சம். அதில் ஜீவாத்மாக ஒருத்தன் தன்னை நினைத்து கொண்டு விஷயானுபவங்கள் என்ற பழத்தை தின்று கொண்டிருக்கிறான். இவன் ஒரு பட்சி. இந்த சரீரத்திலேயே பரமாத்மா இன்னொரு பட்சியாக இருக்கிறான். அவன்தான் ஜீவனை ஆட வைக்கிறான். ஆனாலும் அவன் ஆடுவதில்லை. சர்வ சாட்சியாக அவன் ஜீவனின் காரியங்களை பார்த்து கொண்டு மாத்திரம் இருக்கிறான். இந்த ஜீவனுக்கு அவனே ஆதாரமானாலும் அவன் விஷயங்களை அனுபவிப்பதோ பழத்தை சாப்பிடுவதோ அதற்கான கர்ம பலனை அனுபவிப்பதோ இல்லை. இதை உபனிஷதம் பழம், அதை சாப்பிட்ட பட்சி, சாப்பிடாத பட்சி என்று கவித்வத்தோடு சொல்கிறது. சாப்பிடுபவன் ஜீவன், சாப்பிடாதவன் பரம்பொருள், தன்னை ஆத்மாவாக உணர்ந்திருக்கிறவன். இந்த ஜீவன் தான் ஹிப்ரு மதங்களில் ஈவ் ஆகியிருக்கிறான். ஜி என்பது ஈயாவது ஒரு வியாக்கரண விதி. ஐ வரிசை சப்தங்கள் ய வரிசை மாறிவிடுவது சகஜம். இப்படித்தான் யமுனா ஜமுனாவாயிற்று. யோகிந்தர் என்பது ஜோஹிந்தா என்றாயிற்று. ஜீவ என்பது ஈவ் என்றாயிற்று. ஆத்மா என்பது ஆதம் ஆக மாறிவிட்டது. பிப்பலம் என்பது ஆப்பிள் என்றாயிற்று. அறிவு விருட்சம் என்பது நம் போதி விருட்சம்தான். போதம் என்றால் ஞானம். புத்தருக்கு போதி விருட்சத்தின் கீழ்தான் ஞானம் உண்டாயிற்று என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதானே. ஆனால் அவருக்கும் முந்தியே அரசமரத்துக்கு போதி விருட்சம் என்று பெயர் வந்தது. உபனிஷமானது தூரதேசம் ஒன்றில் எத்தனையோ காலத்துக்கு பிற்பாடு மாறி மாறி புது ரூபம் எடுக்கிற போது மூல தாத்பரியம் மாறி போயிற்று. ஒருபோதும் விஷயானுபோகத்துக்கு ஆளாக முடியாத ஆத்மாவும் பழத்தை சாப்பிட்டதாக பைபிள் கதை திசை திருப்பி விடுகிறது. விஷய சுகம் எல்லாம் அடிபட்டு போகிற அறிவை நம்முடைய போதி விருட்சம் குறிப்பிடுகிறது என்றால், அவர்களோ விஷய சுகத்தை பழுக்கிற லௌகீக அறிவையே ட்ரீ ஆஃப் நாலேஜ் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் நம் வேத மதம் ஆதியில் அங்கே இருந்திருக்கிறது என்பதற்கு இதிலிருந்து அத்தாட்சி கிடைக்கின்றதோ இல்லையோ. இன்னொரு உதாரணம் சொன்னால்தான், மூலத்தில் இருப்பது வெளிதேசத்தில் வேறு காலத்தில் ரொம்பவும் மாறி போகும். மாறினாலும் கூட மூலத்தை காட்டிக் கொடுக்கும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்முடைய திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் வேதம் மாதிரி அத்தனை பிராசீனமானவை அல்ல. ஒரு 1500 வருஷங்களுக்குள் அவற்றை ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வந்து விடுகிறார்கள். எப்படியானாலும் வேத இதிகாச காலங்களுக்கு மிகவும் பிற்பாடு தோன்றியவர்கள்தான் இந்த இரு பாவைகளை செய்த மாணிக்கவாசகரும் ஆண்டாளும். அவர்கள் காலத்துக்கு அப்புறம் கடல் கடந்து இந்து சாம்ராஜ்யங்கள் உண்டாயின. தமிழ்நாட்டின் சோழ ராஜாக்கள் கூட அம்மாதிரி தேசாந்திரங்களில் சாம்ராஜ்யத்தை விஸ்தரித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த படையெடுப்பை விட முக்கியமாக நம் கடல் வாணிபம் பெருகினதையே சொல்ல வேண்டும். வியாபார ரீதியில் நம் அந்நிய தொடர்பு மிகவும் விருத்தியாயிற்று. இந்த வியாபாரிகளை பார்த்தே பல தேசங்களில் இந்து நாகரிகத்தில் ஆகர்ஷிக்கப்பட்டு நம் மத அம்சங்களை தாங்களும் எடுத்துக்கொண்டார்கள். தூர கிழக்கு என்று சொல்கிற நாடுகளை இவற்றில் முக்கியமாக சொல்ல வேண்டும். பாலி மாதிரி தேசங்கள் முழுக்க ஹிந்துவாயின. கம்போடியா இப்போது தாய்லாந்து என்கிற ஷயாம், இந்தோ சைனா முழுவதும் பரவி மணிலா இருக்கின்ற பிலிப்பைன்ஸ் எல்லாம் கூட இந்து கலாச்சாரத்துக்குள் வந்தன. அதை ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் என்பார்கள். ஆக ரொம்பவும் ஆதியில் எங்கேயும் வேத மதமே இருந்தது ஒரு நிலை. அப்புறம் அங்கங்கே புது மதங்கள் ஏற்பட்டது ஒரு நிலை. பிறகு இந்த மதங்கள் எல்லாம் மங்கி போகிற மாதிரி கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம் இவை மட்டுமே அங்கெல்லாம் பரவிய நிலை. இதற்கப்புறம் சரித்திரத்தில் நன்றாக உறுதிப்பட்டு விட்ட காலத்தில் மறுபடியும் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்து நாகரிக செல்வாக்கானது பல தேசங்களில், குறிப்பாக கீழ்திசை நாடுகளில் ஜீவ கலையுடன் ஏற்பட்டது ஒரு நிலை. இந்த கட்டத்தில் தான் அங்கோர்வாட், பேராபுதூர், பிரம்பானன் மாதிரி பெரிய பெரிய தமிழ்நாட்டு கோயில்கள் அங்கே எழும்பின. இந்த கட்டத்தில் தான் நம்முடைய திருப்பாவையும் திருவெம்பாவையும் கூட ஷயாமுக்கு, அதாவது இப்போது தாய்லாந்து என்கிறார்கள், இவற்றிற்கு சென்றிருக்கின்றன. இதற்கு சான்றாக இப்போதும் அங்கே வருஷா வருஷம் இங்கே நாம் இந்த பாவைகளை பாராயணம் பண்ணுகிற அதே மார்கழி மாதத்தில் ஒரு பெரிய உற்சவம் நடக்கிறது. 2 பாவைகளும் சைவத்தையும் வைணவத்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி இந்த உற்சவத்தில் பெருமானுக்குரிய டோலோத்சவத்தை ஊஞ்சலில் வைத்து ஆட்டுவதை சிவபெருமான் வேஷத்தை போட்டுக் கொள்கிற ஒருத்தனுக்கு ஷயாம் தேசத்தில் செய்கிறார்கள். சரி, அவர்களுக்கு பாவை நூல்களை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்டால் அடியோடு ஒன்றும் தெரியாது. அப்படியானால் இந்த உற்சவம் மார்கழியில் நடக்கிறது என்பது ஒன்றுக்காக அந்த பாவைகளோடு சேர்த்து பேசுவதற்கு ஆதாரம் இல்லை என்று தோணலாம். பின் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், அவர்கள் இந்த உற்சவத்துக்கு பெயரே திரயம்பாவை, திரிபாவை என்கிறார்கள்.
இப்போது பைபிள் படிப்பவர்களுக்கு உபனிஷத் சமாச்சாரமே தெரியாவிட்டாலும் அதிலிருந்து வந்த கதை மாத்திரம் அவர்களிடம் இருக்கிற மாதிரி தாய்லாந்துக்காரர்களுக்கு இப்போது திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் அடியோடு விட்டு போய்விட்டது என்றாலும் அவர்கள் இதே தனுர் மாசத்தில் சிவவேஷம் போட்டு கொண்டவனுக்காக நடத்துகிற டோலோத்சவத்துக்கு திரயம்பாவை ட்ரிபாவை என்ற பெயர் மட்டும் இருக்கிறது. சரித்திர காலத்துக்குள் இப்படிப்பட்ட மாறுபாடுகள் உண்டானால் 3000-4000 வருஷங்களுக்கு முற்பட்ட சமாச்சாரங்கள் வெளிநாடுகளில் எத்தனையோ திரிந்தும் மாறியும் தானே இருக்கும். இத்தனை மாறினாலும் எல்லாவற்றிலும் வேத சம்பிரதாயத்தின் அடையாளங்கள் இதோ இருக்கிறோம் என்று தலை நீட்டுகின்றன. சரித்திர காலத்துக்கு முற்பட்டவர்கள் என்று வைக்கப்பட்ட பழங்குடிகளின் மதங்களில் கூட நம் சமய சின்னங்கள் இருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம்? அத்தனை காலத்துக்கும் முந்தி நாகரிக வாழ்க்கை உருவாகாத தூர தூர தேசங்களுக்கு இந்தியாவில் இருந்து படையெடுத்தோ வியாபாரத்துக்காகவோ போய் நம் நாகரிகத்தை பரப்பினார்கள் என்றால் அது பொருத்தமாகவே இல்லையே. அதனால்தான் இங்கிருந்து கொண்டு போய் அங்கே புகுத்தவில்லை. ஆதியில் லோகம் முழுக்கவே வேத மதம் தான் இருந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்புறம் அவை திரிந்து இப்போது அந்தந்த தேசத்துக்கு ஒரிஜினல் மதங்களாக நினைக்கப்படுபவையாக ஆகி பிற்பாடு அங்கு சரித்திர காலத்துக்கு உட்பட்ட கிறிஸ்தவம், பௌத்தம், இஸ்லாம் ஆகியன பரவிருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. பெரியவாச்சரணம்.